ஸோ தனுசு ராசி நெருப்பு ராசி ஆரம்பத்துலேயே நம்ம சொன்ன மாதிரி நிறைய தனுசை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாம். ஸோ தனுசு ராசி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் எது? இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய ரசனை உண்டு, நிறைய ஆசைகள் உண்டு. நம்ம வந்து இப்படி இப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கணவன்னா இன்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸோடு இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும். சிலர்லாம் இந்த இப்போ டிவியில் கேட்குறாங்கல்ல, எனக்கு ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அப்படி ஹைட் இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சில இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்படியெல்லாம் இவங்களுக்கு சில கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள். அப்படி கணவனோ மனைவியோ கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு மேரேஜ் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு வயசு போகுது, 22 23 ஆயிடுச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம்னு பொம்பளை பிள்ளைகளும் நினைக்காது. இல்லை 27 28 ஆயிடுச்சு, வர்ற பொண்ணை கட்டிட்டு போவோம்னு பசங்களும் நினைக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. தனக்கு பிடிச்சமானது வர்ற வரைக்கும் உருமீன் ஓட வறுமீன் வருமளவும்வாங்களா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன மாதிரி அப்படியே பேசாமல் இருப்பாங்க. நல்ல விளையாட்டாக இருக்குங்க. தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்துட்டா அவ்வளோ பேரையும் தூக்கி கடா சீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க எதிர்பார்த்துருந்தது அதுதானே. வந்த உடனே அதுக்கு பிறகு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, தன் இஷ்டப்படி தான். அவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்ட் பர்சன். இப்போ மிதுனம்னா அது ஒட்டுப்புல் மாதிரி யாரையாவது ஒட்டிக்கிட்டே இருக்கும். துலாம்னா அது யாரையாவது ஒரு ஆளை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். மேஷராசி அது மாதிரி யாரையாவது கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேச்சு துணைக்காவது வச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க அப்படி கிடையாது, இவங்க தனித்து இயங்கக்கூடியவங்க. அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடச்ச உடனே, தனக்கு பிடிச்ச பெண்ணு கிடச்ச உடனே வீட்டாளுக யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க.